ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், சவுதியில் எக்ஸ்பர்ட் டிபெண்டன்ஸ்க்கு இப்போதைக்கு அஃபிஷியலாக ஜாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் வந்திருக்கு. அதாவது வெளிநாட்டவர்கள் யாரெல்லாம் டிபெண்ட் விசாவில் இருக்காங்களோ அவங்க அஃபிஷியலாகவே ஜாப் பண்ணலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஹெச்ஆர் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிபெண்ட் விசாவில் இருக்கிறவங்க ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்டரில் ஒர்க் பண்ணலாம். அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னா டிபெண்டன்ட் விசா ஹோல்டர் கண்டிப்பாக ஸ்பவுஸ் இல்லைனா கார்டியனாக இருக்கணும். அதாவது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்டரில் தான் லீகலாக ஒர்க் பண்ண முடியும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அஜீர் பிளாட்ஃபார்ம் போயிட்டு நம்ம லாகின் பண்ணி டிபெண்டன்ட் சர்வீஸ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கான்ட்ராக்ட் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு டிபெண்டன்ட் பெர்மிட் இஷ்யூ ஆகும். இந்த சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். இது மூலமாக நம்ம அஃபிஷியலி சவுதி அரேபியாவில் டிபெண்டன்ட் விசா ஹோல்டர்ஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஹெச்ஆர் மினிஸ்ட்ரிலேருந்து புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிபெண்டன்ட் விசா ஹோல்டர்ஸ் கம்பெனிஸ்லையுமே ஒர்க் பண்ணலாம். ஆனால் என்னென்ன கம்பெனிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவாக இருக்கணும். அந்த கம்பெனி கண்டிப்பாக ஹெச்ஆர்எஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி ரெட் பேண்டில் இருக்கக்கூடாது. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, டிபெண்டன்ட் விசா ஹோல்டர் அவங்களுக்கு வேலிட் இக்காமா இருக்கணும். கண்டிப்பாக மினிமம் 18 இயர்ஸ் ஃபில் ஆகிருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்புறம் அந்த டிபெண்ட் கண்டிப்பாக ப்ரைமரி எக்ஸ்பெக்டேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேபினெட்டில் இந்த முடிவு இப்போ எடுத்திருக்காங்க. அவங்க டிசைட் பண்ணுறது என்னென்னா, இன்னும் ஃப்யூச்சரில் இதோட என்னென்ன ப்ரொஃபஷனல் இன்க்ளூட் பண்ணலாம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணுறதுக்கு என்ன பேமெண்ட் ஆகுமோ அதுதான் டிபெண்ட் விசாவில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த பேமெண்ட் தான் ஆகும் அப்படிங்கிறதையுமே இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாற்றம் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் ஃபேமிலிஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.